கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் அவரோடு இருந்தவர்கள், நெருக்கமாக இருந்து பணி செய்தவர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி தொடரின் கடைசி அமர்வாக உங்களோடு கலந்துரையாட இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நாள். இந்த மரணித்த நாளில் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், அதிலும் குறிப்பாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி செயற்பட்டார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கலந்துரையாடலாம் என்று கருதுகிறேன். மனித வரலாற்றில் ஒரு மனிதருடைய இழப்பு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருக்கும் என்றிருந்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணமாக அன்றி வேறொரு மரணமாக இருக்காது. அவர்கள் மரணித்ததுதான், அந்த நாள் தான் உலகத்திலே ஆகவும் சோகத்துக்குரிய கவலைக்குரிய நாள். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறுதி தூதராக வந்து தன்னுடைய பணியை செய்துவிட்டு அவர்கள் மரணிக்கின்றார்கள் என்பது அது ஒரு சாதாரண இழப்பல்ல, மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. காரிசா அசீமான்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு இழப்பு. என்னால் இறுதி தூதர் இழக்கிறோம் என்பது அந்த இழப்பு. அந்த நாளில் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்ததை வரலாறு சொல்வதை பார்க்கிறோம். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதில் எப்படி இருந்தார்களோ அதே போன்றுதான் அவருடைய உடல் உறுப்புகள், அவருடைய முக தோற்றம் எல்லாம் அவ்வாறே இருந்ததாகத்தான் வரலாறு சொல்கிறார். அவருடைய தாடியில் கூட ஒரு சில முடிகள் தான் நரைத்திருந்தன, அவ்வளவு இளமையாக அவர்கள் இருந்தார். அந்த இளமையான நிலையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சென்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, எதிர்பார்க்காத ஒரு இழப்பு. அதிலும் ஒரு நீண்ட வாயில் அல்ல, 63 வயதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். 63 வயதோடு அவர்கள் மரணித்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மா தான், ஒரு ஞானம் தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதில் எடுத்துக்கொண்டு. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போதும் அரேபிய தீபகற்பத்துக்குள்ளால் இஸ்லாம் பரவி இருந்தது. இன்னும் ஒரு 10 வருடங்கள் அவர் வாழ்ந்திருந்தால் முழு உலகத்திலும் அவர்கள் இஸ்லாத்துடைய பரவலை பார்த்து விட்டு மரணித்திருப்பார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ரோமர்கள், பாரசீகர்கள் எல்லோரும் வெற்றி கொள்ளப்பட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாகும். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் காணாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார். அது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அது அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத், அல்லாஹ்வுடைய ஒரு ஞானம். அல்லாஹ் நாடி இருந்தால் இன்னும் ஒரு 10 வருடங்கள், 73 வருடம், பெரிய ஆயுள் அல்ல, அல்லது 83 வருடம், இன்னும் ஒரு 20 வருடம் வாழ்ந்திருந்தால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருப்பார். எனவே அறிஞர்கள் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான கருத்து என்றால், ஒரு தலைவர் என்பவர் அவர் வெற்றிகளை காண்பவர் அல்ல, வெற்றிகளை கொண்டு வருகின்ற மனிதர்களை உருவாக்குகின்றவர்கள், அவர்தான் தலைவர். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது இந்த முழு உலகத்துக்கும் அவர் கொண்டு வந்த தூதை சொல்லக்கூடிய ஆற்றலுள்ள, திறமையுள்ள மனிதர்களை, தகுதியான மனிதர்களை இந்த உலகத்தில் உருவாக்கிவிட்டு மரணிக்கின்றார். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு. அல்லாஹ்வின் தூதரும் அவரோடு இருந்தவர்கள் ஒருவர் 1000, 2000 அல்லது 10,000 பேருக்கு சமம். ஒருவர் அவ்வளவு பலமிக்கவர். அப்படியான மா மனிதர்களை இந்த உலகத்தில் அவர்கள் உருவாக்கிவிட்டு மரணிக்கிறார்கள். தலைவர் என்பவர் அப்படித்தான் என்று சொல்வார். தலைவர் என்பவர் எல்லா வெற்றியையும் கண்டு கொண்டாடிவிட்டு செல்பவர் அல்ல. தலைவர் என்பவர் தனக்கு பின்னால் தன்னுடைய பணியை செய்கின்ற ஆளுமைகளை, ஆற்றல் மிக்க மனிதர்களை உருவாக்கிவிட்டு செல்கின்றவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதில் மரணிக்கின்றார் என்ற ஒரு கருத்தை அறிஞர் சொல்கிறார். அருமையான ஒரு விடயம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சில வருடங்களில் இஸ்லாம் பரவி செல்வதை பார்க்கணும். அரேபியர்களை அவ்வாறான ஒரு நிலையில் அவர்கள் தயார்படுத்தி விட்டு மரணிக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், ரசூலுல்லாஹ் காலாகாலமாக அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கவில்லை. அன்றைய நாள் மதீனாவே ஒரு கலங்கிய, கண்ணீர் கலங்கி முழு மதீனா சமூகம் அழுகின்ற ஒரு நாளாக இருந்திருப்பார். எப்படி அழாமல் இருப்பார்கள்? தங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்த ஒருவர் மரணித்திருக்கின்ற போது எப்படி அழாமல் இருப்பார்கள்? எங்களுக்கு சாதாரண ஒரு மனிதர் கூட எம்முடைய கிராமத்தில் அல்லது நமக்கு நெருக்கமான ஒருவர் மரணிக்கின்ற போது எங்களுக்கு அது கவலையை கொண்டு வரும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்தவர்கள். அங்கு நபி அவர்கள் மரணித்த ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். நபி அவர்கள் மன்னித்த ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். குறைஷி காபிர்கள் அனைவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். அதே போன்று அவர்கள் உருவாக்கிய ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தங்கள் உயிரை விட, தங்களுடைய குடும்பத்தை விட, தங்களுடைய செல்வத்தை விட, தங்களுடைய எல்லாவற்றையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். அப்படியான ஒருவர் மரணிக்கின்ற போது அந்த நாள் எப்படியான நாளாக இருக்கும், எப்படி ஒரு கவலை மிகுந்த ஒரு நாளாக இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு பேரதிர்வை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியாமல் கவலையின் உச்சகட்டத்தை அவர்கள் கொண்டார்களே, அவர்கள் மரணிக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டது போன்று அவர்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திடப்படுத்துகின்றார். நீங்கள் மரணித்தால் அல்லது நீங்கள் கொலை செய்யப்பட்டால் என்கின்ற அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வசனத்தை ஞாபகமூட்டி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறுதல்படுத்துகின்றார். அதுக்கு பிறகு அவர்கள் ஆறுதல். அப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த நாளிலே பட்ட கவலைகள், துன்பங்கள், அதன் அதிர்ச்சிகளை வரலாறு சொல்லியிருப்பார்கள். அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை தொடர்ந்து அவர்கள் கண்ணியமான அந்த புனிதமான ஜனாசா உடம்பு வைத்திருக்கின்ற இடத்துக்கு செல்கின்றார்கள். அந்த இடத்துக்கு சென்று அழுகின்றார். எப்படி இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணித்தவர்களாக கட்டிலில் காண்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கவலையாக இருக்கும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் போய் பார்க்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான அந்த உடலை போய் பார்க்கின்றார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் பார்த்துவிட்டு சொல்கின்ற வார்த்தைகளை பாருங்கள். எப்படியான வார்த்தைகள்! பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், எல்லாரும் தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் மனிதர்களுக்கு ஏறி ஹுத்பா செய்யக்கூடிய ஒரு ஈச்சமர கட்டை இருந்தது. ஃபலம்மா கஸுரன் நாஸ் இத்தஹஸ்த மிம்பரன் லிதஸ்மஅஹு, மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த போது அந்த மரக்கட்டையை, அந்த ஈச்ச மரக்கட்டையை ஓரமாக்கி விட்டு ஒரு மிம்பரை உங்களுக்கு எடுத்துக்கொண்டீர்கள். அந்த அந்த ஈச்ச மரக்கட்டை அது உங்களை பிரிந்தது என்ற காரணத்தினால் அது கண்ணீர் விட்டு அழுதது. நீங்கள் அதனுடைய மேனியை தடவி அதுக்கு ஆறுதல் சொன்ன போது அது அமைதி கண்டது. உங்களுடைய உம்மத் உங்களை பிரிந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அது அந்த மரக்கட்டையை விட கவலைப்படுகிறது, துன்பப்படுகிறது என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொல்றார். இது இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ்ல வருது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சமர குட்டைக்கு மேலே ஏறி தான் ஹுத்பா ஃபலம்மா இத்தஹதல் மிம்பர், ரசூல் நினைஞ்சாங்க அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மிம்பர், இது அதை விட கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல ஏறி மிம்பரோட உருவாக்கி அதில் நினைஞ்சாங்க. அதில் ஏறி ஹுத்பாவின் நேரம் அந்த மரக்கட்டை கவலைப்பட்டுச்சு. ரசூல்லா பிரிஞ்சு போனேன்னு, ரசூல்லா என்ன பிரிஞ்சு போனேன்னு ரைட். அப்போ அந்த நேரத்தில் ரசூல்லா இந்த மரக்கட்டுக்கு மேல தடவி அதுக்கு ஆறுதல் சொல்லிச்சு. சரி, அற்புதமான ஒரு விடு. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப உமர் பின் கத்தாப் சொல்றது தெரியுமா, அந்த மரக்கட்டை கவலைப்பட்டதை விட உங்களோட பிரிவை நினைச்சு இந்த உம்மத்து கவலைப்படுது. அதான் இந்த உம்மத்து கவலைப்படுறத அவர் சொல்றார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொல்றார், பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லகத் பலக மின் ஃபதீலத்திக இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கிடைத்த அந்தஸ்தை தெரியுமா, அன்ஜஅல தாஅதக வ தாஅத, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை உங்களுக்கு கட்டுப்படுவதற்கு சமமாக்கினார் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து தந்தார். فقال عز وجل, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார், மய்யுத்திஅ الرسول فقد اطاع الله, யார் ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக. பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். லகத் பலக மின் ஃபதீலத்திக இன்தஹு அன் பஅஸக ஆகிரல் அன்பியாஇ வ ذكرك அவ்வலஹும்,
அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எந்த அளவு தூரம் அவனிடத்தில் அந்தஸ்தை தந்திருந்தார் என்றால் உங்களை நபிமார்களில் கடைசியாக அனுப்பி வைத்தான். ஆனால் உங்களை தான் முதலாவதாக குறிப்பிட்டு சொல்றான். உங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கடைசி நபியை அனுப்பி வச்சான். ஆனா உங்களை தான் முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்றான் என்று சொல்லி ஃபகால அஸ்ஸ வஜல் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த குர்ஆன் வசனத்தை வைக்கான வைத அஹத்னா மினன் நபிய்யீன மீசாக்கும், நாங்கள் நபிமார்களிடமிருந்து அவர்களுடைய உடன்படிக்கை எடுத்தோம். வமின்க உங்களிடமிருந்து நபியை எடுத்தோம். வமின் நூஹிடமிருந்து எடுத்தோம். இப்ராஹிம் எடுத்தோம். நபிமார்கள் கடைசியா அனுப்பிட்டு அல்லாஹ் தஆலா யார் முதலாவது சொல்லுங்க? ரசூலுல்லாஹ். அந்த தூரம் நீங்க அந்தஸ்து இதெல்லாம் எதை பார்த்து சொல்ற? ரசூல் உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புனிதமான அந்த ஜனாசா உடலை பார்த்து சொல்ற வார்த்தைகள், ரைட்? அவரோட கவலையில உச்சத்தில் சொல்ற வார்த்தைகள். புரிய சொல்றாங்க அபி அந்த உம்மியா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லகத் பலக மின் ஃபதீலத்துக இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்து எவ்வளவு என்றால் அன் அஹ்லன் நார் யவதுன அயகூனு கத் அதாஉக வஹும் பைன அத்பாகிஹா யுஅذبون. நாளை மறுமை நாளில் நரகத்தில் நரகவாசிகள் நரகத்தில் இருந்து துன்பப்படுகின்ற போது அவர்கள் உங்களை பின்பற்றி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த நேரத்தில் ஆசைப்படுவார்கள். யகூலூன யா லைதனா அத்தஅனல்லாஹ் வ அத்தஅன ரசூலா. அல்லாஹ் தஆலா சொல்ற குர்ஆன்ல அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ். அருமையா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கல்லை கொடுத்து அந்த கல் பிளந்து அதன் மூலமாக பல ஆறுகள் நதிகள் ஓடியது என்றால் அதைவிட பெரிய அற்புதத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்தான். உங்களுடைய கரங்களுக்குள்ளால் இருந்து நீர்ச்சுனைகள் நீரூற்றுகள் ஓடினார். அல்லாஹ் சூல்லா அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அற்புதம் என்ன? ஒரு கற்களை பிளந்து கற்களுக்கு இடையில இருந்து நீரூற்றுகள் ஓடிச்சு. அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு கொடுத்த அற்புதம் என்ன? அவருடைய விரலுக்கு இடையில இருந்து நீரூற்றுகள் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விரல்களுக்கு இடையில இருந்து நீரூற்றுகள் வந்ததாக பல அறிவிப்புகள் வந்து ஒரு முறை அல்ல பல முறை புகாரி முஸ்லிம் சியாவு சித்தா கிரந்தங்கள்ல அறிவிக்கப்படுற பல ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நீர் கைகளுக்குள்ளாக நீரூற்று. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிக்கிற ஹதீஸ், இந்த ஹதீஸை கேளுங்க. அத்தஷன் நாஸ் யௌமல் ஹுதைபியா, ஹுதைபியா உடன்படிக்கையின் போது மனிதர்களுக்கு தண்ணீர் தாகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களுக்கு கீழே ஒரு கவலை இருந்துச்சு. ஃபதவல்லா, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலேருந்து வுலு செஞ்சு பிறகு மக்கள் எல்லோரும் நீர் தேடி வந்தாங்க. எங்களுக்கு குடிக்கிறதுக்கோ எங்களுக்கு வுலு செய்யறதுக்கோ தண்ணி இல்லைன்னு சொல்லி ரசூல்கிட்ட வந்து முறைப்பட்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்துக்குள்ள கையை போட்டு அவருடைய கையை போட்டு எடுத்த நேரம் அவருடைய எல்லா விரல்களுக்கு இடையில இருந்து நீர் வந்துச்சு. கம்சால் நீரூற்றுக்கள் போல் நீர் வந்துச்சு. ஃபஷரிப்னா ஃபதவல்லா, நாங்க அந்த நீரூற்றுல குடிச்சோம், பிறகு நின்றோம், நாங்க வுது செஞ்சோம். கேட்கப்படுது கம் குந்தும், எத்தனை பேர் இருந்தீங்க சொல்றாங்க? 1,00,000 பேர் இருந்திருந்தால் அந்த கைகளுக்குள்ள இருந்து ரசூலுல்லாஹ் கையில நினைஞ்சிக்கும், எங்களுக்கு நீர் கிடைச்சிக்கும். நாங்க 1500 பேர் இருந்தோம், 1500 பேரும் நீரை தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம், நாங்க வுது செஞ்சோம். ரசூலுல்லாஹ் கொடுத்த அற்புதம். பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திரும்பவும் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். லைன் கான சுலைமான் பின் தாவூத் அதாஹுல்லாஹு ரீஹ உதுவா ஷஹர் வ ரவாஹு ஷஹர். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த காத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை விட பெரிய ஒரு அற்புதத்தை தந்தான். அல் புராக் என்ற வாகனத்தை தந்தான். நீங்க நினைச்சீங்க மஸ்ஜிதுல் நபவியில் இருந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய்த்து மஸ்ஜித் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களை கடந்து அங்க போய்த்து அங்கிருந்து திரும்பி வந்து உங்களுடைய கட்டில சூடு ஆடுறதுக்கு முன்னாடி திரும்பி வர வேகத்தால் அவத்தல உங்களுக்கு தந்திருந்தார். இஸ்ரா மிஅராஜ் என்ற பயணத்தை சொல்லுங்க. மிக குறுகிய நேரத்தில் போயிட்டு வந்த வரலாற்றை குர்ஆன் சொல்றத பார்க்க. சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்தி லைலா மினல் மஸ்ஜித் ஹராம் இலல் மஸ்ஜித் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலஹு. ரைட், அல்லாஹ் தஆலா அந்த அற்புதத்தை தந்திருந்தார். இப்போ இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பார்த்து சொல்றது பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ். குர்ஆன் சொல்றானே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். லைன் கான ஈசா இப்னு மரியம் அதாஹுல்லாஹு இஹ்யா அல் மௌதா. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கத்தான் பிக்கின்ற ஆற்றலை கொடுத்திருந்தார்.
فماذا أبي عجب من الشاة المسمومة حين كلمتك وهي مشبية. அதை விட பெரிய அற்புதம் தான் ஒரு ஆட்டை சமைச்சு கொண்டு வந்திருந்த நேரம் அந்த ஆடு நீங்க என்ன சாப்பிட வேணும் என்ன எனக்கு நஞ்சுட்டப்பட்டீங்கன்னு சொல்லி இதை விட பெரிய அற்புதம் என்ன. அப்ப இதை பத்தி சலமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா சாப்பிட மாட்டாங்க, ரசூல் ஹதியா சாப்பிடுவாங்க. அப்ப வந்து நேரத்தில் ஒரு யஹூதிய பின்னாங்க ஒரு ஆட்டை சமைச்சு கொண்டு வந்து ரசூல்கிட்ட கொடுத்தாங்க. ஃபஅகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹா, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சாப்பிட்டாங்க. ஆனா அது அந்த சாப்பிடுறது சொல்லிச்சான் இன்னி மஸ்மூமா, நான் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறேன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன நேரம் ரசூல்ல சஹாபாக்களை பற்றி சொன்னாங்களாம் அதுக்கு நஞ்சூட்டப்பட்டிருக்குது எனக்கு சொல்லப்பட்டிருக்குது யாரும் சாப்பிட வேணும் என்று ரசூல்ல சொல்லவும் ரைட் சஹாபாக்கள் நினைச்சாங்க எல்லாரும் சாப்பிடாம விட்டாங்க. ஆனாலும் ஃபமாத பஷர் பின் அல் பர்ரா, அல் பஷர் பின் பர்ரான்றவர் சாப்பிட்டு மரணிச்சு போனார். பஷர் பின் பர்ரான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கூப்பிட்டு அழைச்சி மா ஹமல காலாமா சனா நீ ஏன் செஞ்ச என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பெண் சொன்ன செய்தியேமா அரத்து நஅலம அன் குன்த நபியன் லம் யதுர்ர, நான் பார்த்தேன் நீங்க உண்மையில நபியா இருந்தால் என்ன செய்யாது உங்களுக்கு எந்த தீங்கு ஏற்படாது. வை குன்த மலக்கன் மலக்கா இருந்தால் அரஹ்தன் நாஸமின் மனிதர்களை அதுலேயும் நீங்க எல்லாத்தையும் பாதுகாக்கும் ரைட் என்று அந்த பெண் சொல்லவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவை சாப்பிட்டதால் ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டாரு, அந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக அந்த பெண்ணை கொலை செய்யுமாறு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க ஏவிங்க. அப்ப இது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தாங்க பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லகத் தஆ நூஹுன் அலா கௌமி, நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள். ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, யா அல்லாஹ் இந்த பூமியில் எந்த ஒரு காஃபிரையும் நீ வாழ வைக்காது அழித்து விடு என்று துஆ செய்தார்கள். வலவ் தஅவுத அலைனா பிமிஸ்லா லஹலக்னாக்கும், நீங்க அப்படி எங்களை பார்த்து அழைச்சிந்தா நாங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டோம். ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல உக்பா இப்னு அபி முஹைத் உங்களோட கழுத்துல அவனோட காலை வச்சு நெருக்கி நெசுக்கி உங்களோட கண்ரெண்டும் வெளியே பிதுங்கி வெளியே வார அளவுக்கு நீங்க துன்பப்பட்டு உங்களோட நாவினில் முன் பற்கள் எல்லாம் உடைஞ்ச நேரம் கூட அல்லாஹும்ம ஃபிர்லி லிகௌமி ஃபஇன்னஹும் யஅலமூன், யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தார் மன்னிச்சிடு அவர்கள் அறியாதவர்கள் நீங்க சொன்னீங்க. நீங்க அழிந்து விடுவதா பிரார்த்தனிக்கல். லக்கத் தமா வஜ்ஹ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே இந்த உஹது யுத்தத்துல உங்களோட முன்பற்கள் எல்லாம் உடைஞ்சி உங்களோட மேல இந்த ரத்தம் அடிச்சு அந்த நேரத்தில் நீங்க சொன்னீங்க அல்லாஹும்ம ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தாரை மன்னிச்சிடு அவர்கள் அறிய மாட்டார்கள் சொல்லி நீங்க அழிந்து போக சொல்லி துஆ கேட்கல. நூஹ் நபி அழிந்து போக சொல்லி துஆ கேட்டார். ஆனா நீங்க அப்படி கேட்கல. பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் நடந்த புனிதமான வேணியை பார்த்து சொல்றாங்க பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். குறைந்த கால ஆயுள்ல நூஹ் நபிக்கு கொடுத்த நீண்ட கால ஆயுள்ல அவர்களை பின்பற்றியவர்கள் எண்ணிக்கையை விட உங்களை மனிதர்கள் பின்பற்றினார்கள். லகத் ஆமன பிக கஸீர், உங்களை நிறைய பேர் இருந்தாங்க ஈமான் கொண்டாங்க. வாமன மாஹு இல்லா கலீல், நூஹ் நபியை கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டாங்க. உங்களுக்கு தந்து இந்த ஆயுள் கொஞ்சம், உங்களோட பணியிட காலம் கொஞ்சம், ஆனா உங்களை ஈமான் கொண்டாக்க எண்ணிக்கை உங்களை பின்பற்றியோட எண்ணிக்கை கூட. நூஹ் நபிக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தான், நீண்ட காலம் அவர் தவா செஞ்சார். ஆனா அவரை பின்பற்றியோட எண்ணிக்கை மிச்சம் குறவு. பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், கடைசா சொல்றாங்க என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லவ்லம் துஜாலிஸ் இல்லா குஃபான் லகமா ஜாலஸ்தா, நீங்க எங்களை உங்களுக்கு சமமானவராக நீங்க கருதில்லாட்டி நீங்க எங்களோட உட்கார்ந்து மாட்டீங்க. நீங்க எங்களுக்கு சமமாக நீங்க இல்லைன்னு நீங்க கருதிருந்தால் நீங்க எங்களுக்கு திருமணம் செஞ்சு தந்திக்க மாட்டீங்க. சரி, நீங்க எங்களை திருமணம் செஞ்சு தந்திக்க மாட்டீங்க. வலவுலம் துவாக்கில் இல்லா குஃபன் லக் மா வாக்கல்தன, நாங்க உங்களுக்கு சமமாக பொருத்தமானவராக இல்லாட்டி நீங்க எங்களை பொறுப்புக்களை நியமிச்சுக்க மாட்டீங்க. ஃபகது வல்லாஹ், அல்லாஹ்வின் விஷயத்தியா ஜலஸ்தன, எங்களோட உட்கார்ந்தீங்க. வனகஹத இலைனா, எங்களுக்கு திருமணம் முடிச்சு தந்தீங்க. வவாக்கல்தன, ரைட், எங்களுக்கு நீங்க பொறுப்பானீங்க. வலிபிஸ்த சூஃப் வராகிப்தல் ஹிமார், நீங்களும் சாதாரணமாக கம்பளி படவை நீங்க அணிஞ்சீங்க. வராகிப்தல் ஹிமார், சாதாரணமாக கழுதையில கூட நீங்க பயணம் போனீங்க.
வஅர்தஃப்த ஹல்ஃபக், உங்களுக்கு பின்னால எங்களை வச்சு கொண்டு போனீங்க. வவதஅத தஆமக அலல் அர்த் தவாதுஅன், உங்களோட உணவை பணிவின் காரணமாக நீங்க நிலத்து வச்சு சாப்பிட்டீங்க. ரசூலுடைய பண்புகளை என்ன செய்றார்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உமர் பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமான அந்த மேனியை பார்த்து கொண்டு சொல்றார். இதெல்லாம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற அந்த ஜனாஸா பார்த்து கொண்டு செய்து அந்த அந்த நாளில் அவ்வளோ பெரிய ஒரு கவலையான நாள். அந்த கவலையை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்றார், இப்படி வெளிப்படுத்துறார். ரசூலுடைய மேனியை பார்த்து இப்படி எல்லாம் ரசூலுக்கு கிடைச்ச அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த அற்புதங்கள் ஆச்சரியங்கள் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கொடுக்காது. நாங்கள் நினைக்கிறோமே மூசா நபிக்கு அற்புதத்தை கொடு, மூசா நபியை போயிட்டு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு கொடுத்தேன். ஆனால் அற்புதங்களை காட்ட ரசூல் இஸ்லாத்தை சொல்லல. ஆனால் அல்லாஹ் தஆலா ரசூலை கண்ணியப்படுத்துறதுக்கு சுலைமான் நபியை கொடுத்திருந்த அற்புதத்தை விட ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா அல் புராக் என்ற வாகனத்தை கொடுத்து அதை விட வேகத்தை கொடுத்தான். சரி, உயிர்ப்பிக்கின்ற மரணித்தர் உயிர்ப்பிக்கின்ற ஆற்றலை யாரு கொடுத்து? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார். ஒரு ஆட்டை அதை அறுத்து உரிச்சு அதை சமைச்சதுக்கு பிறகு அந்த ஆடு பேசுகின்ற ஆற்றலை அற்புதத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்து. இப்படி பல விஷயங்களை சொன்னதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கவலையை ரசூலுக்கு முன்னால சொல்றதை பார்க்கல. இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் ரசூலோட வாழ்ந்தாங்க, நபியோடு நெருக்கம் வாழ்ந்தாங்க. நபியோர்கள் கொண்டு வந்த தீனை தங்களோட உயிராக கருதி பிரச்சாரம். எனவே ரசூலுல்லாஹ் மரணம் மிகப்பெரிய இழப்பு தான், சொல்ற மரணம் மிகப்பெரிய இழப்பு தான். ஆனா அந்த இழப்பை அவர்கள் இப்படித்தான் எதிர்கொண்டாங்க. அந்த இழப்பை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? அதுக்கு பிறகு அவர்கள் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த பணியை உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மனிதர்களாக உலகத்தில் திகழ்ந்தார்கள் தான் நாங்கள் பார்த்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கான பாடங்கள், வாழ்க்கைக்கான பாடங்கள். நாங்கள் இந்த மாதிரி சஹாபாக்களோட வரலாற்றை நாங்கள் படிக்கணும், எங்களோட அடுத்த ஜெனரேஷனை படிப்பிக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு கதையாக சொல்லணும், எங்களோட பெண்களுக்கு கதையாக சொல்லணும். இந்த சமூகத்தை உயிர்ப்பிக்கின்ற கதைகள் தானே ரைட். சமூகத்தில விரசத்தை தூண்டுற அசிங்கமான சினிமாக்களோ நாடகங்களோ அல்லது கேளிக்கைகளோ கூத்துகளோ அல்ல. சரி, இதெல்லாம் என்ன மனிதன் ஈமான உயிர்ப்பிக்கின்ற, எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்குற, வாழ்க்கைக்கு லட்சியத்தை கொடுக்குற, வாழ்க்கையோட நோக்கத்தை சொல்லிக் கொடுக்குற வரலாறு. இந்த வரலாறுகளை சொல்றதுக்கு இந்த இதுக்கெல்லாம் என்ன நாங்க நேரங்கள் எடுக்கணும், நேரங்களை உருவாக்கணும், அதுக்கான சபைகளை உருவாக்கணும், அதுக்கான வழிகளை கொண்டு வரணும். இல்லாட்டி இந்த சமூகம் உயிர் பெறாது. இந்த சமூகம் அப்படியே என்ன செத்து கொண்டு போகுது, ஈமான் இழந்து கொண்டு போகுது, பண்பாட்டை இழந்து கொண்டு போகுது, பெருமானங்கள் இழந்து கொண்டு போகுது, குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டு கொண்டு போகுது. ரைட், எல்லாமே பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறது நான் கண்ணால் பார்க்கிறேன். எனவே எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மெக்கானிசம், ஒன்று குர்ஆனை நோக்கி போகிறது, ரெண்டாவது ரசூலை நோக்கி போகிறது, மூணாவது இந்த குர்ஆனையும் ரசூலையும் பின்பற்றி வாழ்ந்த இந்த உத்தமமான சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையை நோக்கி போகிறது. அந்த வாழ்க்கையை என்ன நாங்கள் சமூகம் மயப்படுத்துறது, அதுக்கான வழிமுறைகள் செய்யுது. அதுதான் நான் நினைக்கிறேன் எல்லா அறிஞர்களும் சொல்ற பிரதானமான கருத்து என்னதுமா, உலகத்தில் எப்படி வாழணுன்றதுக்கான உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சஹாபாக்கள். அந்த வாழ்க்கையை படிக்காம, அந்த வாழ்க்கையை படிப்பிக்காம, அந்த வாழ்க்கையை மனிதனுக்கு சொல்லாம என்ன செய்யறாங்க? எங்களுக்கு ஒரு பரம்பரை அடுத்த பரம்பரை உருவாக்கு. ஏன்னா அவங்க தான் ஜீலுல் அவ்வல், முதலாவது பரம்பரை. குர்ஆனை நேரடியாக கண்டாங்க, குர்ஆன் வகையை இறங்குறத நேரடியாக பார்த்தாங்க, குர்ஆனை நேரடியாக அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சொல்றோமே முதலாவதாக எடுத்துக்கொண்டாங்க, முதலாவதாக கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவங்கள விட மாத்தானாக்கள் யார் இருக்கு? அவங்கள விட சிறப்பான ஆக்கள் யார் இருக்கு? அவங்க சிறப்பான ஆக்கள்னு சொல்லி மனிதர்கள் பாராட்ட முன்னுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? பாராட்டம். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் அல்லதீன தபஅூஹும் பிஇஹ்சான். ரலியல்லாஹு அன்ஹும் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் முந்திக் கொண்டவர்கள். ரைட், அவர்கள் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டார். இந்த பணிக்கு ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றங்கள் எங்களுக்கு கொண்டு வரலாம். அதுக்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடணும். அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்கணும். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.